ஹாய் எவ்ரிஒன், நீங்களும் இதே மாதிரி ஆரி ஒர்க் ஸ்டிச் எல்லாம் கற்றுக்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் அப்லோட் ஆகும். நீங்கள் பண்ண ஒர்க்கெல்லாம் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு தெரியணுமா? இந்த வீடியோஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஃப்ரீ தான், ஃபுல் ஃப்ரீ தான், பேமெண்ட் கிடையாது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி. வணக்கம், வெல்கம் டு விஎஸ்ஆர் டிசைனர். நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் ஸ்டிச் நம்பர் 7 பார்க்க போகிறோம். ஸ்டிச் நம்பர் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டிச் டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நான் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஸ்டிச் சொல்லித்தரேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டிச்லாம் சொல்லி கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும், ரெண்டாவது புரியறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ரெண்டாவதும் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் கொஞ்சம் ஈஸியாகிடும். அதாவது நம்ம இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது சின்ன ஈஸியான ஒர்க்லாம் பண்ணும்போது, இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட அந்த த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி சின்ன ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸ்டிச் நம்பர் 6ல் கிறிஸ் கிராஸ் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்டு டு ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு ஸ்கேல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் ஒரு லைன். சரிங்களா? 10 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன். ஏன்னா லென்த்தாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான். இதே மாதிரி ஒரு 2-3 பாக்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும், ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்போ அந்த த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணணும், அப் டு டவுன் இதை வச்சுட்டு இந்த ஸ்கேலை இப்படி திருப்பி வச்சுட்டு அப் டு டவுன் வச்சு ஜஸ்ட் ஒரு 1 சென்டிமீட்டர் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே இது ஃபஸ்ட் லைனுக்கு கீழே அந்த 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம்ல, அதை நேராக வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, சேம் அதே 10 சென்டிமீட்டர் அடுத்த ஒரு லைன் இந்த மாதிரி லைன் போட்டு இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிவிட்ருங்க. இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸஸ் மாதிரி வந்து ஒன்று கிடச்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இப்படி மார்க் பண்ணியிருக்கோம்ல 10 சென்டிமீட்டருக்கு, இதை என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 சென்டிமீட்டர்னு இதை வந்து பிரிக்க போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் ஒரு பாக்ஸ், இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாக்ஸ் அப்ளை பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப், இந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா குட்டியாக ஒரு பாக்ஸஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஒரு சென்டிமீட்டர்ஸ்க்கும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்னதாக பாக்ஸ் போட்டு சொல்லித்தரேன். சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, எப்பயும் போல் ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் நம்ம கஷ்டமாக எது இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஜரி த்ரெட் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாகவும் இருக்கும். அப்போ அதவே நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணாவே நமக்கு போதும். இப்போ சில்க் த்ரெட்டில் வந்து நான் அந்த க்ரீன் கலர் ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீன் எடுத்திருக்கேன். இதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் பண்ணலாம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா நான் எழுதிருங்கண்ணே, CRISS கிறிஸ், CROSS கிறிஸ் கிராஸ். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன், அதாவது ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனோட 0 பாயிண்ட் இந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியிடுங்க. இப்போ த்ரெட் வெளியில் வந்துருச்சு. வந்தோடனே டைரெக்டாக என்ன பண்ணக்கூடாது, இந்த த்ரெட்டை வந்து கொண்டு போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஜஸ்ட் சின்னதாக இதோட மேல் பக்கம் போய் குட்டியாக ஒரு சின்ன லாக் செயின் கொடுத்துடணும். அப்போ தான் வந்து என்ன ஆகுது, இந்த கீழே போட்டிருக்க அந்த முடிச்சு வந்து நமக்கு லூஸ் ஆகிறது. இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பண்ணுவோம்ல, அதாவது ஃபஸ்ட்டு பாக்ஸ். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸோட ஃபஸ்ட்டு லைன் மேலே லெஃப்ட் சைடில் மேலே வந்து அந்த கார்னரில் எடுத்துகிட்டு, அதே மாதிரி ரைட் சைடில் இந்த பாக்ஸோட கீழே இந்த கார்னரில் ஒரு செயின் எடுத்து ஒரு குட்டியாக ஒரு லாக். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா செகண்ட் பாக்ஸோட ரைட் சைடில் இப்போ செகண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, செகண்ட் பாக்ஸோட ரைட் சைடில் மேல் கார்னரில் இந்த இதில் வச்சு ஒரு லாங் செயின், அதுக்கு மேலே குட்டியாக ஒரு லாக் செயின் தெரியுதுங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா
அடுத்து தேர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் மேலே கார்னர் கொடுத்தோம் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா அதே ரைட் சைடில் கீழ் கார்னர், ரைட் சைட்லேயே அந்த ரைட் சைடு லைனை டச் பண்ணுற மாதிரி. இப்போது ரைட் சைடு போய் லைனோட ரைட் சைடில் லைட்டாக மேலே ஒரு லாக் செயின், ஒரு லாங் செயின், கீழே ஒரு லாக் செயின், ஒரு லாங்கு, ஒரு லாக். இதே மாதிரி தான் இந்த பாக்ஸோட எண்டிங் வரைக்கும். இங்கே வந்துட்டு ஒரு குட்டி லாக் செயின் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸுக்கும் சென்டரில் ஒரு லைன் இருக்கும், கரெக்டான ப்ராசஸில் இருக்குதுன்னு அர்த்தம். வி ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ கண்டினியூவாக பார்த்திங்கன்னா டபிள்யூ ஷேப் மாதிரியும் கிடைக்கும், இல்லை சின்ன 2 பாக்ஸை ஜாயின் பண்ணி பார்த்தா ஒரு வி ஷேப் மாதிரி கிடைக்கும். இப்போ எடுத்து இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு முடிச்சிட்டோம். அதே இது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதாவது இந்த லைனோட 0 பாயிண்ட் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த பாயிண்ட் வராமல் லாஸ்ட்டில் 10 பாயிண்ட் முடிச்சிருக்கோம், 10 சென்டிமீட்டர் முடிச்சிருக்கோம், அந்த இடத்துல மறுபடியும் த்ரெட் எடுக்கிறீங்க, நீட்டில் பஞ்ச் பண்ணி குட்டியாக ஒரு லாக் செயின். சரிங்களா? சேம் ப்ராசஸை என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழ் நோக்கி கொண்டு வந்தோம். அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், கீழேருந்து மேலே போகிறோம். அடுத்த லைன் குட்டி லாக், அடுத்தது ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். பாருங்கள், ஜூமிங்கில் வச்சுருக்கேன். ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் பக்கத்தில். லாக் வந்து ரொம்ப லென்த்தாக போடக்கூடாது, அந்த சின்ன செயின் வந்து ஒரு லாங் செயின். இங்கே பாருங்கள், ஒரு லாங் செயின் கொடுக்குறேன். கீழே பக்கத்துது இவ்வளோ தூரம்லாம் கொண்டு வந்து போடக்கூடாது, பக்கத்துலேயே சின்னதாக ஒரே ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி ஒரு லாக் செயின், ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் செயின், ஒரு லாங்கு, ஒரு குட்டி லாக். அடுத்து லாஸ்ட்டில், அதாவது இந்த செகண்ட் லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இடத்துல கொண்டு வந்து இந்த பாக்ஸில் ஒரு குட்டி லாக் செயின் கொடுக்குறோம். கொடுத்துட்டு எண்டு நாட். பாருங்கள், இந்த த்ரெட்டை எண்டு நாட் மறுபடியும் த்ரெட்டை நான் லைட்டாக பிடிச்சிக்கிறேன். பிடிச்சி பக்கத்துலேயே அதே ஒரே பாயிண்டில் எடுத்து என்ன பண்ணுறேன், இதில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், இந்த த்ரெட்டை இழுக்க கையில் பிடிச்சிருந்த த்ரெட் வந்து சின்னதாக மாறிடும். அதுக்கப்புறம் லைட்டாக பிடிச்ச நீடியில் அந்த டிப்பில் பிடிச்சிட்டு லைட்டாக கையில் பிடிச்சிருந்த நூலை லைட்டாக இழுத்தேன்னா, கீழ் நோக்கி இழுத்தேன்னா இந்த மாதிரி லாக்குள்ளே போய்டும். லெஃப்ட்டு டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அப் அண்ட் டவுனு இப்படி இழுத்திங்கன்னா இந்த த்ரெட்டும் உள்ளே போய்டும். இந்த மாதிரி வந்துடும். என்னடா இந்த இந்த இதை வந்து நம்ம நார்மல் நீடிலே போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம வந்து ஆரி நீடியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், டைமும் சேவ் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்டர் டிசைன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் த்ரெட்டில் நான் கொடுத்துட்டேன். பட் எப்படி நீங்கள் பார்டர் டிசைனாக வந்து இதை அப்ளை பண்ணலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இதையும் நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணலான்ட்டு. உங்கள்கிட்ட அதாவது பீட்ஸில் வந்து கட் பீடோ இல்லை வந்துட்டு சுகர் பீட்ஸோ இல்லை வந்து 1 mm 2 mm 3 mm இந்த மாதிரி பீட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நான் இப்போ எடுத்துருக்க சுகர் பீடு, நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பீட்ஸ் இருக்கோ இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ பீட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், அதாவது இப்போ த்ரெட்டு நீங்கள் வந்துட்டு என்ன கலர் கீழே கிளாத் இருக்கோ அதே கலரில் சூயிங் த்ரெட், சரிங்களா? ஸ்விங் த்ரெட்னால் ஒன்றும் இல்லை, மிஷின் நூல் தான். இந்த மிஷின் நூல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நான் இதை விட லைட்டாக கொஞ்சம் டார்க்காக கலர் தான் எடுத்திருக்கேன். ஆனால் என்னென்னா அது விசிபிள் ஆகிறது நமக்கு சீக்கிரம் விசிபிள் ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த ஒரு பாக்ஸ்லேயும் இப்படியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி இருங்க, ஃபஸ்ட்டு 5 சென்டிமீட்டருக்கு நான் வந்து ஒரு மெத்தட்லேயும் அடுத்த 5 சென்டிமீட்டரில் இன்னொரு மெத்தட்லேயும் நான் காமிக்க போகிறேன். எடுத்து இங்கேயும் என்ன பண்ண போகிறோம், குட்டியாக ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்துகிட்டு ஒரு பீடாக
இந்த மாதிரி ஒரு பீடு ஒரு செயின் போடுறோம். செயின் போட்டு சின்னதாக பக்கத்தில் இன்னொரு செயின் கொடுத்து அதை வந்து எண்ட் நாட் போடுறோம். ஏன் நம்ம இதை வந்து இந்த பீட்லேயே வந்து லாக் பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்கலாம். பட் ஒரு பீடு உதிர்ந்தால் கூட என்னாகும்னா மொத்த பீடு என்னாகும் உருவி வந்துடும். ஆனால் அதே இது கிளாத் லூஸ் ஆனாலும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். பட் இந்த மாதிரி ஒவ்வொரு பீடுக்கும் லாக் போடும்போது நமக்கு லைஃப் வந்து கொஞ்சம் இந்த பீட்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும். அடுத்து பாருங்கள், சேம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான். சேம் நம்ம கிளாத் கலர்லேயே கொடுக்கும்போது என்னாகும், நமக்கு விசிபிள் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இப்போ வேறு கலர் கொடுக்கும்போது என்னாகும்னா அந்த த்ரெட்டு வந்து அப்படியே தெரியும். பட் நம்ம கிளாத் கலர்லேயே இந்த மிஷின் நூல் வந்து யூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அதிகமாக விசிபிள் ஆகாது. அதை கிளாத் கலர்லேயே இருக்கிறனால மேக்ஸிமம் என்னாகும்னா அதோட நூல் மாதிரி, அதாவது எப்படி ஜாயின் கிளாத் கலரில் இருக்கிறனால மேக்ஸிமம் அந்த நூல் விசிபிள் ஆகிறது கஷ்டம். பாருங்கள், இந்த பீடை எப்படி வந்து நான் இது பண்ணுறேன்னு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சின்னதாக எப்போ செயின் அப்ளை பண்ணுறோம், செயின் பேசிக்கில் செயின் ஸ்டிச் வந்து கற்றுக்கிட்டோன்னா செயின் தான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சாக டிஃப்ரெண்ட் டைப்பில் காமிக்கிறது வேறு இல்லை. சின்னதாக எப்பயும் போல் த்ரெட் எடுத்து ஒரு லாக் செயின் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல, அதாவது செயின் போடுறதுக்கு பதிலாக இந்த ஒரு பீடு, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நிறையா பீட் லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பீடாக எடுத்து கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். எடுத்து ஒரு சின்னதாக லாக் போட்டோம், செயின் மெத்தட் வந்துருச்சுங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி அடுத்து வச்சு இப்படி ஒரு லாக், த்ரெட்டை அப்படியே ஷேக் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட் உள்ளே போய்டும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கொடுத்துட்டேன். இது ஒரு மெத்தட், சரிங்களா. இப்போ அடுத்த மெத்தட் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன் நான் பார்டரில் இது கொடுக்கலான்னு சொன்னதுக்கு ரீசனும் இதுதான். நெக்லைனில் சிம்பிளாக ஒர்க் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது இந்த எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ் மார்க்கோட சென்டர் பாயிண்ட் குட்டியாக ஒரு லாக் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு பீடு எடுத்து ஒரு குட்டியாக ஒரு லாக் இந்த நாட்டு. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இதில், சரிங்களா. இது வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்லாம் கிடையாது. நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி டிசைன் ஒர்க் பண்ணலான்னு உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் இதில்.
இதில் நீங்கள் இந்த மாதிரி சுகர் பீடு யூஸ் பண்ணலாம், சின்ன சின்னதாக அழகாகும். இல்லை வேறு பீட்ஸ் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லைனாலும் ஃப்ரெஞ்ச் நாட் அதுவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதையும் நம்ம இந்த பீடுக்கு பதிலாக, இந்த சென்டரில் வைக்கிற பீடுக்கு பதிலாக இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டையும் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த கிறிஸ்காஸ் இந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அழகாக இருக்கா? இதை வந்து பார்டர் டிசைன்ஸில் சிம்பிளாக நீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.